என்னுடைய மாலை வணக்கங்கள். என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார். அந்த மேடையில் நானும் இருப்பது மகிழ்ச்சி. எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி விழாவின் நாயகன் தேவா சார். அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை இயக்குனர் விஜய் சுகுமார் மியூசிக் டேரக்டராக தேர்ந்தெடுத்து மிக பொருத்தமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்றத தேவா சாரே சொல்லுவார். ஆஸ்திரேலியா விஷயங்கள் தேவா சாரே சொல்லுவாங்க. அது எனக்கு என்னென்னா, தேவா சார் பல சந்தர்ப்பங்களில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார் தேவா சார். உதாரணமாக சொல்கிறேன், சாக்லேட் படத்தில் நான் எல்லாத்துக்கும் தெரியும் மலை 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 சாங்கு. அந்த படத்தில் எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்களில், அதாவது அவருடைய சம்பளத்திலிருந்து எல்லாத்துலேயும் எனக்காக குறைச்சி பண்ணி கொடுத்தாரு. அதை என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறைக்க முடியாது தேவா சார். அதே போல் பகவதி படத்தப்போ சாருக்கு படம் ரீரிகார்டிங் அப்போது ஃபாரினில் ஒரு கான்சர்ட் வந்துடுச்சு. அதுக்கு அவங்க டீமே போகிறாங்க. பொதுவாக ரீரிகார்டிங்கில் சபை சாரும் முரளி சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவரும் போவாங்க, அவங்களும் சேர்ந்து போகிறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார் அப்படின்னு. அந்த படத்துக்கு எனக்கு ரீரிகார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் தொடர்ந்து எனக்கு தம்மு குத்து ஏய் சாணக்கியான் நிறைய படங்கள் பண்ணார். இன்னொன்று சொல்லப்போனால் நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் தான் அதிகமான மியூசிக் அமைச்சிருப்பாங்க. நான் அவர்களுக்கு மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு அவர்களுடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவாவும் தேவா சாரும் அவருடைய படங்களில் அவங்க நிறைய பறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கவனித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குறிப்பாக சொல்கிறாங்க, எனக்கு தம் படம் குத்து அதெல்லாம் நான் கலக்குவேன்லையும் பறை வரும். நான் ஒத்த விரல் காட்டுனா ஒன்றாகும் கூட்டம் தான், அதுலேயும் பறை வரும். அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்து சாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க அந்த பறையை யூஸ் பண்ணுற அந்த ஒரு மியூசிக்கில் பறை இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்கள மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும், இதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட. அப்புறம் படத்தில் அவர் படத்தை பற்றி அழகாக பறையை பற்றி டைரக்டர் அழகாக விளக்குனார். இதனுடைய ஸ்பாட் 2ல் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இது எப்படி தோன்றிருக்கும் இந்த கலை, இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். வாழ்த்துக்கள். படத்தினுடைய எடிட்டர் கேமராமேன் குளஞ்சிக்குமார் அவர்கள், மாஸ்டர் ஜானி அவர்கள், அப்புறம் இந்த படத்தில் பணியாற்றின அனைத்து கலைஞர்களுக்கும், குறிப்பாக இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும், அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் நான் சொல்லணும் என்னென்னா, லியோனி சாருடைய பேச்சை கேட்டு தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன். அந்த அப்பெல்லாம் கேசட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டிப்போ அந்த வண்டி 10 நிமிஷம் நிற்க சாப்பிட்டு வாங்கம்பாங்கல்ல, அந்த டயத்துலலாம் அவர் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் நின்று கேட்டுக்கிட்டே சாப்பிட போக மாட்டேன், நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த லியோனி சார் மேடையிலையும் நான் பட்டிமன்றம் பேசுனீங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா புலிக்கு பிறந்தது புலி தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இல்லையோ. இல்லை, குறிப்பாக சொல்கிறாந்தா அவருடைய எக்ஸ்ப்ரெஷனும் கண்ணும் ரொம்ப அவருக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னு நான் கருதுகிறேன். அவருடைய கண்ணில் ஒரு பவர் இருக்குது, அது இதில் நல்லாவே தெரிஞ்சுது நிறைய இடங்களில். இந்த போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவர் காத்திருக்குன்னு இப்போ இல்லை, நான் எப்போ லியோனி சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் உங்கள் பையன் பெரிய ஆளாக வருவாப்பில் அப்படின்னு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார், எழுதி வச்சுக்கோங்க, நிச்சயம் நடக்கும்போது. அப்புறம் அந்த இன்னொரு கதனாக நடித்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயினி உங்களுக்கும், அவர் ஆரியன் அவர் பேர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய காயத்ரி ரமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா தொல் திருமானவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கிறேன். என்னென்னா, கொஞ்சம் சினிமாவில் நடிங்க சார். நான் கேட்டேன், சார் நீங்கள் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும் சார். ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்ப்ரெசிவான ஒரு விஷயம் இருக்குது சார்.
அரசியல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்பப்போ கொஞ்சம் சினிமாலையும் தலை காட்டுங்க சார். நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டுனா நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார். முதல்ல உங்களை பார்த்து கூப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க சார் அப்படின்னு. வருவீங்களா சார் கூப்பிட்டா அப்படின்னு. யோசிப்போம் அப்படின்னாரு. யோசிக்காதீங்க சார், உங்கள் பதில் நல்ல பதிலாக சொல்லுங்கள். அப்புறம் இந்த மேடையில் நம்ம கணேஷ் உட்காந்துருக்காரு இயக்குனர். அவர் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், சார் உங்களுக்கு எத்தனையோ படம் ஸ்ரீகாந்த் மியூசிக் போட்டார், ஆனால் எனக்கு போட்ட படத்துக்கு தான் தேசிய விருது அப்படின்னாரு. அது எனக்கு தெரிஞ்சு தேவா அவர்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அந்த விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக வந்து தந்தையர். அந்த விதத்தில் தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து தேவா சார் சந்தோஷப்பட்டிருக்காரு. இன்றைக்கி லியோனி சார் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக மேடையில் அமர்ந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய குருநாதர், நான் ஒர்க் பண்ணல, இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது விஷயம் சொன்னார். என்ன விஷயங்கிறத அவரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் சொல்லும்போது நகைச்சுவையாக இருக்கும். என்னென்னா மேடையில் உட்காந்துருக்கும்போது வந்து உட்காந்த உடனே திடீர்னு பார்த்தா லியோனி சார் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காரு. நான் பாக்யராஜ் சார் கேட்டேன், என்ன சார் அக்ரிமெண்ட்டை பார்க்காமலே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவசரத்தில் எதுலையாவது போட்டுற போகிறாரு அப்படின்னு. பாக்யராஜ் சார் சொன்னார், நான் அப்படி தான் ஒரு படத்தில் வந்து ஒரு படப்பெட்டியை வந்து தொட்டு கொடுங்க சார்னாங்க. நான் தொட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட்டு கொடுத்ததுக்கே எனக்கு ஃபைன் போட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அப்படின்னாரு. அது என்ன சார் நிகழ்ச்சின்னா அது அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னாரு. அது என்னன்னு இப்போயே அவர் சொல்லிட்டு நம்மளாம் கேட்டுக்கலாம். மற்றபடி இந்த படம் சொல்ல குறிப்பாக மறந்துட்டேன், இந்த பறை இசையத்தை வாசித்தவர்கள் சூப்பராக வாசித்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரூப்புக்கே நன்றி. அவங்க முடிஞ்சு போனவுடனே தனியாளாக வந்து ஆசான் கலகிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். இந்த மேடையில் ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம், அந்த படத்துக்கு மாண்புமிகு பறை என்று பெயர் வச்சு அதை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடிருக்காங்க. இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, இதனுடைய முதல் மேடை. ஸோ இத்தனை வருஷம் அங்கே உட்காந்து தான் இந்த மேடையை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த மேடையில் அதுவும் திரை உலக, கலை உலக, அரசியல் உலக ஜாம்பவான்கள் கூட நான் சின்னதாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறதே தெரில அதை. ஸோ தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் எங்கேயாவது திக்கி திணறி பேசினா. வந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள், குடும்பத்தினர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மாலை வணக்கம். ஆக்சுவலாக இந்த மேடை எனக்கு கிடைத்ததுக்கான முதல் காரணம் வந்து மாண்புமிகு பறை திரைப்படத்துடைய மாண்புமிகு தயாரிப்பாளர்கள் தான். ஸோ திருமதி சுபா மேம் அண்ட் சுரேஷ் ராம் அவர்கள் அண்ட் கோ ப்ரொடியூசர் நக்கீரன் சார் அண்ட் கவிதா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஷுட் சே ஐம் பிளஸ்ட். ஐம் ரியலி பிளஸ்ட். ஸோ வார்த்தையே இல்லை அது சொல்கிறதுக்கு. என்னை நம்பி ப்ளஸ் என்னுடைய டைரக்டர் சார் சுகுமார் சார், ஸோ இவங்க என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட். படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ டிசம்பர் 12th ரிலீஸ். ப்ளீஸ் தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களோட இதை சொல்லுங்கள். அண்ட் சாரி, நான் கொஞ்சம் ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய யோசிச்சுட்டு வந்தேன் கரெக்டாக பேசணும் அப்படின்னு. பட் சாரி, என்னுடைய நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் ஜானி சார். மாஸ்டர், நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் மாஸ்டர். பட் அதெல்லாம் ஒரு கவலைப்படலை. அந்த 2 நாள் என்னை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த அவுட்புட். ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய எடிட்டர் சார் பிரேம்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், இட்ஸ் வண்டர்ஃபுல். அதுக்காக முன்னாடி ஆக்சுவலாக நான் ஒருத்தர் விட்டுட்டேன், ரொம்ப தப்பு அது. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முரளி பிரதர், ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இனிப்பு இதயத்துக்கு சொந்தக்காரர். ஹீஸ் அ ஸ்வீட் ஹார்ட். ஐ லவ் யூ ப்ரோ. சீரியஸ்லி சொல்லியிருப்பாங்க, such a nice person. And of course Gayatri ma'am, it was pleasure working with you. Yes. And இல்லை ஒரு ரெஸ்பெக்ட். பட் நான் மிஸ் பண்ணல. ஆக்சுவலாக இந்த விழாவின் நாயகன்
தேனிசை தென்றல் தேவா சார். சார் சீரியஸ்லி சார், உங்க பாட்டெல்லாம் நான் வந்து பார்த்து வளர்ந்த பையன் சார். நான் நீங்க இன்னைக்கு எனக்கு ஐ மீன் உங்களோட பாட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக இங்கே உட்காந்து பாதி பேர் அவங்களுடைய படங்களையும் அவங்களுடைய பாட்டுகளையும் பார்த்து தான் வளர்ந்த பையன் நான். பாக்யராஜ் சார் ஆகட்டும், அவருடைய படங்கள்லாம் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன் சார். உங்களுடைய பிக் ஃபேன் நான். லியோனி சார், ஐயா திண்டுக்கல் லியோனி, அவங்க பேச்செல்லாம் பிரதர் சாரி நான் ஏதாவது இது பண்ண நினைக்கிறேன், பட் ஐம் ஸோ சாரி. ரொம்ப பர்டிகுலராக நான் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஆருயிர் அண்ணன், என் நண்பன், இந்த மாண்புமிகு பறையின் கதாநாயகன் லியோ சிவகுமார். சச் அ ஸ்வீட் ஆர்ட். தேங்க்ஸ் ப்ரோ. நான் என்னை வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஆக்சுவலாக செட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஃப்ரீடம் தான் நீங்கள் பார்ப்பீங்க ஸ்க்ரீன்லேயுமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் மேபி நான் மிஸ் பண்ணலாம், பிகாஸ் சாரி, பட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் December 12th ரிலீஸ். ஸோ ப்ளீஸ் தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுடைய கருத்தில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு அப்டேட் இருக்கு. நேற்று வந்து நான் சொன்னதை வந்து அவர் வந்து சொன்னார் இல்லையா, அவர் சொன்னது தான் போய். ஓகே, இன்னைக்கு ஒரு உண்மை சொல்ல போகிறேன். ஆதி பறையாகவே இங்கே வீற்றிருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணனுக்கு இவ்வளவுதான் கைதட்டா. அந்த ஆதி பறையின் இசையாக இங்கே வீற்றிருக்கும் அப்பா தேவா அவர்களுக்கு வணக்கம். அடுத்தடுத்து மற்றவங்களுக்கு நான் வணக்கம் சொல்றேன். இப்போ வெங்கடேஷ் சார் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், திரும்ப நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு. இதான் அப்டேட், கேட்டுக்கங்க. ஏற்கனவே ஒரு படம் இருக்கு, அண்ணன் திருமா அவர்கள் அவங்க பேசும்போது அவங்க பேசுவாங்க, அதை பத்தி ஒரு படம் இருக்கு, தொடங்கப்பட்டுச்சு. எப்படி வந்து பறை இசை வந்து பல நூற்றாண்டுகள் மறைக்கப்பட்டதோ அது மாதிரி அவருடைய அந்த திரைப்படமும் இருக்குது உள்ள. அதுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கி இருக்குது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்தின இலக்கியன் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கும் இசையமைக்கிறாங்க. அதனால அந்த படத்தோட விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் அண்ணனே பேசுவாங்க, ஏன்னா நேற்று நடந்த மாதிரி ஆயிடாது. ஸோ ரிப்போர்ட் சரி, நேற்று ஒரு கதை நடந்தது, நான் பேசினேன், அப்புறம் ஒருத்தர் இல்லைன்னு போய் சொன்னார். ஓகே, நல்லது, மகிழ்ச்சி. இந்த பறை இசை தான் உலகத்திலேயே வந்து உலகத்திலேயே உலகம் முழுக்க போய் பார்த்தியானா, ஆமாம், நிறைய இசை கருவிகள், இசை இதில் வந்து நிறையா வந்து ஆராய்ச்சி, ரொம்ப ஆசைப்பட்டு அது விஷயமா ரொம்ப ரிசர்ச் பண்ணதில்ல. எந்த ஒலிபெருக்கியும் இல்லாமல் அந்த அந்த இசை கருவியை வாசிச்சா அந்த மண்டைக்குள்ள இடி இடிக்கிற மாதிரி ஒரு சப்தம் வரும்னா, எந்த இசையை கேட்டா நாடி நரம்பு ரத்தம் சதை அத்தனையும் துடிக்கும்னா, அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பறை மட்டும்தான். மனிதன் வேட்டையாடும் காலத்தில் விலங்குகளை விரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி பறை. ஆனால் இன்று அடிமை விலங்குகளை உடைப்பதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் கருவி பறை. பறைக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அந்த கதையெல்லாம் இங்கே சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்கும் அதற்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடும். 90களின் தொடக்கத்திலே வடநாட்டு பல்கலைக்கழகங்களில் எங்கள் கல்லூரி சார்பாக பறை இசையை நாங்கள் கொண்டு சென்ற போது அங்க வந்து இது வந்து சாவுக்கு அடிக்கிற இசை கருவி அப்படின்ட்டாங்க. அதே அடுத்த வருஷம் நேஷனல் லெவலில் நாங்கள் விருது வாங்கணும் அதே இசைக்கருவியை பயன்படுத்தி போபால்ல. 90களின் தொடக்கத்தில் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நான் படிக்கும்போது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சார்பா ஒரு வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு சங்க இலக்கியத்தில் உதாரணம் காட்டி, சங்கம் லிட்டரேச்சர் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டி, இந்த பறை இசை இது சாவுக்கு அடிக்கிற இசை கிடையாது, சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு சாவு பயத்தை காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட இசை. சங்க இலக்கியத்திலே திருமணத்திலே வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த பறை இசை. பிறகுதான் இந்த நவீன கருவிகள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆசான் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகம் இன்று
பறை இசைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பார்த்தால் பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்து இந்த மேடையிலே அழகாக உட்கார வைத்திருக்கிறது இந்த சமூகம், இந்த அரசாங்கம். அதேபோல் தமிழ்நாடு அரசாங்கமும் கலைமாமணி விருது கொடுத்து இந்த மேடையிலே உட்கார வைத்திருக்கிறது. இன்றுதான் உலகம் ஆதி இசை பறை இசை என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையான இசை அந்த உயிரின் ஊற்றிலிருந்து அடி வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த நாதம் இந்த பறை இசைதான் என்று இன்று சமூகத்துக்கு புரிந்திருக்கிறது. அன்று ஏதோ அடிமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே வாசிக்கொண்டிருந்த ஒரு இசையை அனைத்து சமூகத்தினரும், அனைத்து மக்களும் ரசிக்கக்கூடிய ஒரு இசையாக உலக அரங்கிலே இன்று ஒலிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் விஜய் சுகுமார் அவர்கள் உண்மையிலே மாண்புமிகு பறை, சாதாரண பறை இல்ல, மாண்புமிகு பறை. காலில் மிதிக்கிற கல்லு தான் ஒரு நாள் சிற்பமா செதுக்கப்பட்டு கோவில் உள்ள வச்சு அதை சாமியா கும்பிடுறது மாதிரி ஒடுக்கப்பட்ட ஒரு இசைக்கருவி தான் இன்னைக்கு மாண்புமிகு பறையாக இந்த மேடையிலே முழங்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தோட டைட்டிலுக்கே இந்த படம் ஓடணும், இந்த டைட்டிலுக்காக இந்த படம் ஓடணும். எப்படி இந்த அரங்கத்துல உட்கார்றதுக்கே இடம் இல்லாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த படம் ரிலீஸ் ஆகிற அத்தனை திரையரங்களையும் ஹவுஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். ஹீரோ சிவா, இப்ப லியோனி சாரை பத்தி சொல்லணும்னா, அவர் தேவா சாருடைய பாடல்கள், இன்னும் நிறைய பேருடைய பாடல்களை கிண்டல் பண்ணியே அவர் பெரிய ஆளானவர். உங்க எல்லாருக்குமே தெரியும். போன லியோனி சார், இதுல பறைய பத்தி இருக்குது, அதை நீங்க தொடவே முடியாது, கிண்டல் பண்ணவே முடியாது. அதை பத்தி பாசிட்டிவா பேசுனீங்கன்னா, பாசிட்டிவா பேசுறது பெருசா வைரல் ஆகாது. அதனால ஒரு காதல் பாட்டு இருக்கு, நீங்க இந்த நிகழ்ச்சியிலேயே அந்த காதல் பாட்டை பத்தி என்னையா பாட்டு எழுதுறாங்க அப்படி மாதிரி உங்க பாணியில என்னையா மியூசிக் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த, ஏன்னா தெரியும், போன தலைமுறை எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு 40 வயது கடந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். லியோனி சார் மறந்து போன பல பாடல்களை அவருடைய பட்டிமன்றம் மூலமா தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னவர். இந்த பாட்டுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா, இந்த அர்த்தம் தெரியாம அவ்வளவு நாளா பாடிட்டு இருந்தோம் அப்படின்னு லியோனி சார், அவர் மாட்டு வண்டி நுழையாத ஊர்களுக்கெல்லாம் அனைவருடைய பாட்டு வண்டியை கொண்டு சேர்த்தவர் லியோனி சார். நன்றி சார். மேடையில் இருக்கும் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அமிதாப் பச்சன் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், ஹிந்தியில் இருப்பவர்கள் எல்லாம் திரைக்கதை எப்படி எழுத வேண்டும் என்று பாக்யராஜ் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய ஜாம்பவான் இங்கே வந்திருக்கிறார். உண்மையிலேயே விஜய் சுகுமார் அவர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனக்கு ஒரு தவறான பழக்கம் உண்டு, அடிக்கடி அலைபேசியை நோண்டி கொண்டிருப்பேன். ஒரு மெசேஜ் வந்துச்சு பிரான்ஸ்ல இருந்து, சகோதரி பவானி இந்த நிகழ்ச்சி லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பவானின்றது வேற யாரும் இல்ல, இந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் நக்கீரன் அவர்களுடைய சகோதரி. லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. வெங்கடேஷ் சார் சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸ்ரீகாந்த் சார், நான் விசாரிச்சா சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ இணை தயாரிப்பாளர்களுக்கும் முரளி அவர்களுக்கும், முரளி இங்கே 2 முரளி இருக்காங்க, இந்த படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முரளி இருக்காங்க, அப்புறம் அண்ணன் முரளி இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆசான் அவர்களாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த கூட்டம், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது திரையரங்கம் எங்கும் இருக்க வேண்டும். வாழ்த்துகிறேன். நன்றி. அப்புறம் பாக்கியராஜ் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்தது. எங்கள் சித்தப்பா சபேஷ் முரளி அவருக்கும் நன்றி. எனக்கு குத்து இசையமைப்பாளருக்காக பேர் வாங்கி கொடுத்த எங்கள் வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நீங்கள் ஆரம்பித்தது இன்னும் எனக்கு சென்டிமெண்ட்டாக நல்லா போயின்னு இருக்கு சார். ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த கணேஷ் பாபு சார், வி கணேஷ் பாபு சார் ரொம்ப நன்றி. ஆசாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் பக்கத்தில் மேலே அவர் குப்பசாமி அண்ணனுக்கும் நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் நன்றி. எட்டு சார் நன்றி. லியோனி சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தில் கதாநாயகன் வாழ்த்துக்கள். அண்ட் ஹீரோயின் காயத்ரி மேம். ஸோ இல்லை எல்லோரும் மேம். ஸோ காயத்ரிக்கு ரொம்ப நன்றி. அந்த கோ ப்ரொடியூசர் மேம்க்கும் ரொம்ப நன்றி. பாரிஸில் லைவில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ணன் நமக்கு நன்றி. ஸோ முக்கியமாக நான் வந்தது டைரக்டர்
வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு அரங்கமான் நனைந்த நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க. ஏன்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அந்த இப்போதுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதை நேர்த்தி ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு மனமான வாழ்க்கை. ஸோ அப்பாவை வாழ்த்தி ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவோட நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த அரங்கமே அதிர மாதிரி அப்பாவுக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க. அந்த மாநிலமுக்கு பறை பெரிய அளவில் வெற்றி பெறணும். பறை இசை பற்றி நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் இசையெல்லாம் வந்து பயன்படுத்துவேன் சின்ன வயசுலேருந்து. ரொம்ப நாளாக வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும். கிட்டார் இருக்கும், பியானோ இருக்கும், சாக்ஸபோன், ட்ரம்பட் இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும், அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது. அதில் வந்து கடம் பானை இருக்குல்ல, கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது, சித்தார் வந்தது, வீணை வந்தது, தபலா வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தவில் வந்தது, உரிமை மேளம் வந்தது. நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை ரிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு 5 வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது இந்தியாவோட தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்தான இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்ன இதை நினைக்கிறேன்னா, ஸோ ஒரு பறை இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, இந்தியாவும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையுமே இந்த பறை இசை ஒலிக்கும். நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம், அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறை இசை கொடுத்தாங்க. எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேஜிக்காகவே வாசிக்கிறாங்க. அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க, டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படித்தவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டு கருவியாகவும் ரொம்ப மனசை சந்தோஷமாக நினச்சி வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிஆர்ஓ சதீஷ் சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வன்னியரசனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சின்ன ரெக்வஸ்ட் சார், தேவா சார் ஒரு மியூசிக்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒரு 2 லைன் எங்களுக்காக நீங்கள் பாடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். அதாவது அப்பாவோட சாங் வந்து என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு வந்து அவர் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் மனசில் கவலையாக இருந்தாலும் அவரோட குரல் கேட்டால் அந்த அரங்கமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே எல்லாம் வைப்ரேஷனில் இருப்பாங்க, எல்லாமே சந்தோஷன்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அதில் இப்போ ஜானி மாஸ்டர் சொன்னார், அது சலோமியா சாங். என்ன மாஸ்டர் பாடலாமா? வீரலோ நத்திலி மீன் கண்ணோ கார பொடி முகமோ கெளுத்தி மீன் மனமோ சென்னாங்குன்னி இது வீலாங்குடா கையில் சிக்காதுடா அவர் ரக்க வச்ச வவ்வாலுடா ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டா அது உன் சான்ஸ் மீன் குழம்ப போல மணக்கும் பொண்ணு கட்டு மரத்தை போல உன சுமக்கும் கண்ணு சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழம் மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா எல்லாம் சேர்ந்து சலோமியா சலோமியா. நன்றி மாஸ்டர். தேங்க்யூ 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 ஸோ மச் சார். கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜே வைப் ஆயிடுச்சு. ஜானி மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்ரீகாந்த் தேவா. தேங்க்யூ. ஸோ பறை இசை நமக்கு எல்லாருக்குமே தெரியாது, பறை வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் ஆக்சுவலி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை. அண்ட் எழில் சார் கேட்டார், பறை எங்கே வாசிப்போம்?
ஸோ அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் இருக்காது. இங்கேருந்து அந்த ஊருக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்ல முடியாது. ஊரில் வெள்ளம் வருது, பறையடிப்பாங்க. ஏதாவது ஊர் மக்களுக்கு போய் சேர்க்கணும், பறையடிப்பாங்க. இல்லை ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், ஹாப்பி ஃபங்க்ஷன், சேட் ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷனாக கூட இருக்கட்டும், பறை தான். எதுவாக இருந்தாலும் திருவிழா, பறை தான். ஒரு தமிழர் ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான் பறை. அந்த பறையோடு ஒரு சின்ன அங்கமா நான் இருந்தேன். இட்ஸ் எ ஹியூஜ் ஆனர். அந்த ஆனரை உலகம் முழுக்க அப்படி ஒரு இவ்வளோ நல்ல அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்றது ஈவன் பிகர் ஆனர். அண்ட் நாங்கள் ஃபுல் டீம், தேங்க்யூ டு தி என்டையர் டீம். நான் ஒவ்வொருத்தவங்களோட பேர் சொல்லி இப்போ மறுபடியும் டைம் எடுக்க விரும்பல. பட் மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஆல் டிக்னிட்ரிஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆனர்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் வேலு சார், நீங்கள் என்ன சொல்கிறது, தெரிஞ்ச சின்ன நாலேஜில் சொல்கிறேன். நீங்கள் நடுவில் ஒரு கண்டத்தாளம் எடுத்தீங்க, லிட்டரலாக என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்பா இப்படி அவர் வாசிக்கிறாரு, அதோட ஒரு சின்ன விஷயம் நான் படத்தில் வாசிச்சிட்டேனேப்பா, அப்படி ஒரு மனசில் டச் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். டு பி ஆனஸ்ட். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்னோட நிறைய படங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ December 12th நான் நிஜமாக எதிர்பார்க்குறேன். பறை வெறும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு முழுக்க பறை என்னது அது தெரிய போகுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். வச்சுக்கிட்டு எத்தனை டேபிளில் யார் யார் வர்றான் அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவனுக்கு கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால் இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு. அப்போ தான் எனக்கு மட்டும் நடிச்சுமா இருந்தது. அதாவது எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் ஊர்லேருந்து அவர்கிட்ட கேட்டேன், என்னடா இப்படி சொல்லி அனுப்பிச்சாரு, சர்வருக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு லாஜிக்கோடு சொன்னார். என்னன்னா, இங்கேருந்து சினிமாக்காக முயற்சி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மறுபடியும் காலையில் இருந்துச்சு பட்டினியோட போகலான்ட்டு தோணும். இந்த சர்வர் வேலை கிடச்சிருச்சுன்னா இடம் ஃப்ரீ கிடச்சிருது, சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிருது, அவ்வளோதான். நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம். அப்புறம் எங்கே போய் சான்ஸ் தேடுறது? நீ அதுவே செட்டில் ஆயிடுவ, அதனால தானே உன்னை அதுக்கு போக வேண்டான்னு சொன்னேன் அப்படிமா. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள், நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டேன். இப்போ அவங்க இந்த பறவை பற்றிலாம் சொல்லும்போது அது இந்த பொண்ணு காயத்ரி ரொம்ப அழகாக பேச்சு. பறைன்னா என்ன இது அப்படிங்கிறத, ஏன்னா பொதுவாகவே இங்கே தமிழ் பேசுகிறதே தகராறு தான். நிறைய பேர் வந்தால் தமிழும் சுத்தமாக பேச்சு, அதோட பறையை பற்றி கரெக்டாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி அழகாக பேசினா அவரை. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆடின்னு அவர் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் தடுமாறி டான்ஸ் எல்லாம் ஆடி அங்கே ஆட வேண்டியது மிஸ் பண்ணி இங்கே ஆடி அதையும் அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணார். இந்த படத்துக்கு இந்த பறையை பேஸ் பண்ணி பண்ணுறது. ஏன்னா ஆதித்தமிழனுடைய முதல் இசைக்கருவி அப்படிங்கிறது, ஆதித்தமிழனுடைய இசைக்கருவிங்கிறது இந்த பறை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு மாண்புமிகுன்னு அவர் பேசும்போது கூட அந்த மாண்புமிகுன்னு சொல்லி வச்சது ரொம்ப அழகாக அவர் சொன்னார். அந்த டைட்டில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னார். ஸோ அதனால் இந்த படத்தில் இந்த இதை ரொம்ப நான் மனசு விட்டு எனக்கு பாராட்டணும்னு நினச்சது, ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணது என்னென்னா, ஃபாரினுக்கு போகும்போது எதுக்கு போகிறோம், இங்கேருந்து கை நிறைய 4 காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கேருந்து ஃபாரின் போகிறோம். ஸோ போனோம்னா இங்கேருந்து எல்லாம் ஊர் உலகெல்லாம் வெட்டு போட்டு போய் அங்கே போய் ராத்திரி பகலும் ஏதாவது 4 காசு சம்பாதிச்சா நமக்கு ஆண்டப்பட்டோம் நீங்கள் அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும். ஃப்ரான்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே சம்பாதிக்கிறோமோ இல்லையா, அங்கே நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, தமிழ் என்ன, அது என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு இதை நினச்சிக்கிட்டு அந்த சுபாவும் அந்த சுரேஷராம் இவங்க கதை எழுதியிருக்காங்க. தமிழ் பண்பாட்டோட ஒரு கதை எழுதி, அதுவும் கூட கமர்ஷியலாக இல்லை, தமிழ் பண்பாட்டோட இதை நினச்சி ஒரு கதை எழுதி அந்த கதையை நம்ம சுகுமார்கிட்ட சொல்லி அதை படமாக எடுத்திருக்காங்க போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தமிழ் பற்று இருந்தால் இந்த அளவுக்கு அவங்க ஒரு கதை எழுதி இந்த படமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தது.
அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கணும். அதே மாதிரி லியோனி சார் அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வாங்கினீங்களே? இல்லை, நான் கொடுக்குற டாக்டர் பட்டம் என்ன காரணம்னா, மனம் விட்டு சிரித்தோம்னா நோய் விட்டு போகுன்றியா. அவரெல்லாம் வந்து அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய பேர்த்துக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த டிவி ஆன் பண்ணி அவருடைய பட்டிமன்றம், பாட்டுகள் இதெல்லாம் கேட்குறது அப்படின்னா சொன்னால், ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார், பழைய பாட்டுக்கு உயிர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து அவரெல்லாம் வந்து எனக்கு வாத்தியர்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த பட்டிமன்றங்களில் அவங்க பேசும்போது நான் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டே இருக்கேன். அவங்களாம் என்ன ஒவ்வொரு நாளைக்கு என்ன பேசுகிறாங்க, புதுசு புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பேன். இந்த படத்தினுடைய கதை வந்து கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னன்னா, எதுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கு கரெக்டான இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வந்தேன்னா, இந்த கதை வந்து டைலாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்ல தான்டா குழந்தமான மறுபடியும் என் மனசு அது மேலேயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வரும். அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசுவான், நான் இருக்க இடத்துல நீ வந்து இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் டீக்ரேட் பண்ணி. இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது இருக்க, இந்த ஜாதி இது எது பார்க்குறது, எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் 65 வருஷத்துக்கு முன்னால் கூட எனக்கு நடந்த இன்சிடெண்ட் இன்னும் எனக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. என்னென்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு பொண்ணு, அது வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு ஒருத்தர் லவ் ஆகிப்போச்சு. அது கொஞ்சம் கேஸ்ட் வந்து கம்மியான ஒரு பையன் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகிப்போச்சு. இது இந்த வீட்டில் தெரிஞ்சு போச்சு. இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க தெரிஞ்ச உடனே விஷயம் தெரிஞ்சோடனே ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணை வந்து வா உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா அம்மா, அந்த பொண்ணோட ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், தம்பி, வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு 4 டம்ளர் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த பாலுக்கு பக்கத்தில் இன்னொன்று பிரிக்கிறாங்க. பிரித்து பாய்சன் பவுடர் இருக்குது. அந்த விஷத்தை எடுத்து வச்சுட்டு அந்த அப்பா சொல்கிறாரு, எங்களுக்கு கௌரவம் முக்கியம், நீ இப்படி போய் தப்பு பண்ணிட்ட, இது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இதை தாங்கிக்கவே முடியாது. ஒன்று நீ வந்து அந்த பவுடரை பாலில் போட்டு குடிச்சிட்டு பேசாமல் சத்தம் இல்லாமல் போய் உள்ளே போய் படு. இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் 3 பேரும் வந்து இதை பாலில் கலந்துட்டு நாங்கள் குடிச்சிட்டு நாங்கள் போயிடுறோம். நீ எப்படி லைஃப் இருக்கணுமோ பண்ணிக்கோ அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். இதை தவிர்த்து வேறு வழியே இல்லை அப்படின்ட்டார் அப்பா. உனக்கு 2 நிமிஷம் டைம் தர்றேன், நீ குடிக்கிறியா, நாங்கள் 3 பேர் குடிக்கிறோமா அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும், தம்பிக்காரனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த சூழல். அந்த பொண்ணு பார்க்குறா, 3 பேரும் குடிச்சிட்டு அவங்க போகிறத விட இது நம்மளே குடிச்சிட்டு போயிடலாமேன்னு சத்தம் இல்லாமல் அதை எடுத்து பாலில் வந்து போட்டு அதை குடிச்சிட்டு சத்தம் இல்லாமல் தம்பியை மட்டும் பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ளே போய் பாருது. அடுத்த நாள் வந்து வயிற்று வலி அதில் போயிடுச்சு அப்படின்னா 65 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டை நான் கேட்டதுலேருந்து பார்த்தா எவ்வளோ கொடுமையான ஒரு சூழலாக இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. இது அசிஸ்டன்ட் டைரக்டராக வெறும் இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்க்க வேண்டாம். அந்த பையன் கேட்டு இருந்தானே, பார்த்துட்டு இருந்தானே, அதை வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக கூட பண்ணலாம். என்னென்னா, இந்த ஒரு நிறைய கொலை நடந்துருக்கு, இந்த கதைக்காக சொல்கிறேன் நான், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய கொலை நடந்துட்டுருக்கு, யாரா கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா எவனோ ஒருத்தன் அப்பா அம்மாவாக பார்த்து கொலை பண்ணிகிட்டு இருக்கான். யாரா அப்பா அம்மானா இந்த கருணை கொலை பண்ணாங்க இல்லையா, இது அந்த பையன் பார்த்தான் இல்லையா, நம்ம அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணி இப்படி போய் செத்து போயிருக்கோம் அப்படின்னு நான் சும்மா டெவலப் பண்ணி பார்த்தேன். அடுத்த நாள் அவனுக்கு அக்காவை நினச்சி அவள் கடைசியாக கொடுத்த முத்தத்தை நினச்சி பார்த்தேன். அவனால் தாங்கிக்க முடியல. அந்த பவுடர் அப்படியே பார்த்தேன் எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க அப்பா அம்மா சாப்பிட வந்து உட்காரும்போது அதில் போட்டு சத்தமெல்லாம் கலக்கி விட்டுட்டான். இது அவன் கேரக்டர் அப்படி ஆகிப்போச்சு. இல்லை நான் டெவலப் பண்ணிட்டேன், தேவை உண்மையாகவே அப்படி பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரியே இல்லை. இப்படின்னா இப்போ இந்த பையன் பெருசாகும்போது என்ன அப்படின்னா அவனுடைய டார்கெட்டே இதுதான். எவனெல்லாம் லவ்வுக்கு எதிர்ப்பாக இருக்கானோ, எவனெல்லாம் இந்த கருணை கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானோ, அந்த அப்பா அம்மாவை எவனையுமே விடக்கூடாதுன்னு அவன் தான் லைனாக போட்டு வந்தான். இது கடைசியில் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் இந்த ஃப்ளாஷ்பேக்கை வருது. இல்லை அசிஸ்டன்ட் சொல்கிறேன், அசிஸ்டன்ட்
கதைங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக பார்க்குற மாதிரி பார்க்குறது சாதாரணம். அதே வந்து அதை கொஞ்சம் இப்படி போனால் இப்படி இருக்கும், அப்படி போனால் என்னன்னா அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா நல்லா வருது. ஸோ இந்த கதையை அவங்க வந்து சொல்லும்போது இந்த கருணை கொடை அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதில் அடிப்படையாக வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் மைண்டுக்கு வந்ததுனால தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வெங்கடேஷ் சொல்லும்போது சொன்னார், பாகிரேஷ் சார் அவரே சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதை விட இதெல்லாம் சொல்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொல் திருமாவளவன் அவர்கள் போராடிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இது வேண்டாம், மனிதன் நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவர் இதுக்கு பொருத்தமாக இருப்பான்னு சொல்ல வந்தேன். அதே மாதிரி வெங்கடேஷ் சொல்கிறது வந்து என்னென்னா சினிமாவில் இன்னும் கூட நடந்துகிட்ருக்கு. அந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக நடித்து கொடுத்தேன். என்னென்னா ஒரு பெரிய டைரக்டரு மாதவன், பி மாதவன் சார், எத்தனை சிவாஜி சார் படங்கள்ல இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து நான் வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பாகியராஜ் ஒரு 3 நாள் நடித்து கொடுத்தாரு, 5 நாள் நடித்து கொடுத்தாருன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து நின்னார். ஐயோ எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர், எத்தனை சிவாஜி சார் படங்கள் என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டம். இல்லை சார் நான் நடித்து கொடுக்குறேன்னு. எவ்வளோ ஒன்றும் வேண்டாம், ஒரு 2 ஷர்ட்டு 2 இது மட்டும் கொடுங்க, ஆளுக்கு என் அசிஸ்டண்ட்டு எனக்கு மட்டும் அது மட்டும் எடுத்து கொடுங்க போதும். இல்லை சார் அதான் பணம் இல்லை வேண்டாங்க, உங்களுக்கே சிரமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் 5 நாள் நடித்து கொடுத்தேன். அப்புறம் படம் ரிலீஸுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரில் வாங்கிட்டேன். அதில் ஒருத்தன் வந்து கோயம்புத்தூர் ஏரியா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து மாதவன் சார், அவர் தான் ப்ரொடியூசர், அவர்கிட்ட பாகிரேஷ் சார் வீட்டுக்கு வந்துருங்க காலையில், அவர் கையால் வந்து தொட்டு கொடுத்தா இதாக இருக்கும், செக்கு அவர் கையால் கொடுத்தது. அண்ணா எனக்கு ஒன்றும் புரியல, என்னென்ன ஒரு இது மாதிரி ராசிக்காக உங்கள் வீட்டில் வச்சு உங்ககிட்ட வந்து கையால் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். சரி ஏதோ ரொம்ப ராசிக்காக கேட்குறாரு போலுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஏரியா கோயம்புத்தூர் ஏரியான்னு பண்ணி கவரை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கொடுத்ததை வாங்கி மாதவங்கிட்ட கொடுத்தேன். அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷம்னு போயிட்டான். அப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் டிசிஆர் எனக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா டிசிஆர் எனக்கு எதுக்குடா வருது, நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே, அவன் ரிலீஸ் பண்ண டிசிஆர் எனக்கு எதுக்கு அனுப்பிச்சிட்ருக்கான் அப்படின்னா. அப்புறம் 1 வாரம் 10 நாள் படம் போகலை. அதுக்கு அடுத்து நேரம் இந்த ஏரியா இவ்வளோ விலைக்கு வாங்கினேன் அப்படின்னு அவன் கம்பைனில் போய் என்ன சொல்லிட்டான்னா, இவர் சொல்லி தான் நான் வாங்கினேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் பஞ்சாயத்து என்னை கூப்பிட்டு, என்ன சார் நீங்கள் தான் சொல்லி வாங்கி கொடுத்தேன், நீங்கள் தான் பணத்தை கொடுத்துடணும், அந்த 5 லட்ச ரூபா ஏரியா கொடுத்தேன். ஐயோ நான் சொல்லி வாங்கலையா அப்படின்னு. நீங்கள் கிழக்கு பார்த்து நின்னீங்களா, நீங்கள் உங்கள் கையால் வாங்கினீங்களா, வாங்கினேன், கொடுத்தீங்களா, கொடுத்தேன், கிழக்கு பார்த்து நின்று உங்கள் கையால் வாங்கி கொடுத்துருக்கீங்க, 5 லட்ச ரூபா கொடுத்துருங்க அண்ணா. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அப்போல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கு, விட்டா அடுத்த படம் எல்லாத்தையும் ரெட் கார்டு போட்டு நிறுத்திடுவானுங்க. வேறு வழியே இல்லை, பணத்தை கட்டிட்டு அவர் வந்து மாதம் சார் அழுகிறாரு, எனக்கு என்னென்னு எனக்கு ஃப்ரீயாக நீங்கள் நடித்து கொடுத்தீங்க, உங்களை போய் இப்படி 5 லட்ச ரூபா கட்ட வச்சுக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப. ஆனால் அவர் ஒரு ஜென்டில்மேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கப்புறமா அவருக்கு மனசே கேட்கல. கொஞ்ச நாள் கழித்து படமெல்லாம் ரிலீஸ் ஆகியதுக்கப்புறம் ஒரு சின்ன இடம் ஒன்று இருந்தது, ஒரு சென்ட், அதை ஒரு கம்மியாக, அதை வந்து அந்த அளவு பணம் ஆகாது. ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து நீங்கள் இப்படி போய் கஷ்டப்பட்டீங்க, அதனால் தயவுசெய்து இந்த பத்திரத்தை வச்சுக்கோங்க, இந்த இடத்த வந்து நான் இல்லைன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு கூட உங்களுக்கு தோணாது. அவ்வளோ கஷ்டத்துலேருந்து அந்த பி மாதம் வந்து என்னை கம்பல் பண்ணி அதை கொடுத்துட்டு போனார். அதை தான் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு எய்மோடையே வந்து இந்த படத்தை வந்து அந்த கதை எழுதுனதும் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு எய்மோடு எழுதியிருக்காரு. அது சுகுமார் வந்து ரொம்ப அந்த கதையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த டீம் எல்லாமே வந்து அந்த எழில் இந்த டீம், இவங்க வேலு சார், அவங்க எல்லாமே முனுசாமி, இவங்க எல்லாமே மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் படம் வந்து ரொம்ப நல்லா வரும். இந்த படம் தான் ஓடணும், இது ஓடினா எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்புறம் ஸ்ரீகாந்த் பாட்டுக்கு ஜானி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினார், அதுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மேடையிலே வீட்டிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும்,
நம்ம ஹீரோவுடைய அப்பா லியோனி, தம்பி லியோனி அவர்களுக்கும் மற்றும் எல்லா டெக்னீஷியனுக்கும் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ப்ரோக்ராம் ஆடியோ லான்ச் ஓப்பனிங்லேயே களை கட்டிடுச்சு. அதாவது ஆதி கலை கும்மியம் யார் இங்கே இருந்தார், எழில் அவர்களுக்கும் நல்ல அற்புதமாக நீங்கள் குழந்தைங்க வச்சு அற்புதமாக நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், நம்ம ஆசான் அவர்கள் பாருங்கள், அவர் குழந்தையிலேயே ஆசான்னே பேர் வச்சுட்டாங்க. ஆசான்னா ஒரு பெரிய வாத்தியார். அப்படி வேலூர் ஆசான் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். பாக்யராஜ் சார் சொல்லும்போது அவ்வளோ அழகாக எப்படி ஒரு விஷயத்தை அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அழகாக நம்மளை வந்து சிரிக்க வச்சார், ஆச்சரியப்பட வச்சார். நானும் வாயை திறந்துட்டு இருந்தேன். அதனால தான் பாக்யராஜ் சார் இன்னும் வேர்ல்ட்லேயே த நம்பர் 1 ஸ்க்ரீன் ப்ளே டைரக்டர்னு கூப்பிட்றாங்கன்னா சாதாரண விஷயம், அது அற்புதமான விஷயம். அதுவும் லியோனி அவர்களை நான் மறக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா எனக்கு இந்த பேரும் புகழுமே கிடைச்சிருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆரம்பத்தில் வந்து சில பாடல்கள்லாம் பண்ணும்போது ஆப் கேலா இன்தானா ஒத்து நாம லாலா குடோல் டபிமான்லாம் அவரே ரொம்ப பரவி என்னை புகழாக்கி பெரிய ஆளாக்கி விட்டார். அது அப்புறம் மலை அது ஆக்சுவலி வெங்கடேஷ் சார் படம். அது மலை படம் அவ்வளோ சரியாக போகலை ஆரம்பத்தில். அந்த பாட்டு இட்டாகி அது பெரிய படமாக ஓடலை. ஒரு தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு, தேவா நம்ம முருகனை போட்டு எப்படி கலாய்க்கிறாரு பாருங்க பாட்டில் அப்படின்னு சொல்லவே படம் அடுத்த நாள் பேசிச்சு. அப்படி எல்லாருமே ஒருத்தரை தாக்கும் பொழுது ஒருத்தர் மேலே போயிட்டு இருக்காங்க. அதுபோல் லியோனி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்லாம் நன்றி. அவ்வளோ அழகாக சொல்லுவார். இப்போ ஒரு ப்ரோக்ராம் நான் கேட்டுட்ருக்கேன். அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நான் ரொம்ப சிரிச்சது வந்து ரெண்டக்கன்னு ஒரு பாட்டு. அவ்வளோ ரெண்டாக்கான்னு பாடுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மன சோர்வாக இருக்கும் போது டயர்டாக இருக்கும்போது அதெல்லாம் கேட்டால் ரொம்ப நல்லது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தொல் திருமாவளவன் சார் வந்தது பொருத்தம் தான். படம் பார்த்தேன், ரீரிகார்டிங்காக படம் பார்த்தேன். என்னமா நடிச்சிருக்கான் அவன். முதல் படமா இது இவங்களுக்கு எல்லாமே. யாருக்குமே இது முதல் படமே இல்லை. சிவா அவர்களுக்கெல்லாம் முதல் படமா தெரியல. இந்த ஆரியன் அவர்களுக்கு தெரியல. அப்படி அவங்க நடிக்கிறது நமக்கு ரத்தம் கொதிக்குது. அப்படி நடிக்கிறாங்க. அதே போல நம்ம டைரக்டர் விஜய் சுகுமார் அவருக்கும் முதல் படங்கிறாங்க. இல்லை, நான் படம் பார்த்தேன், அவருக்கு முதல் படம் இல்லை. ஏதோ ஒரு 20-30 படம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதே போல் அந்த அம்மா கிளைமேக்ஸில் பின்னிட்டாங்க. காயத்ரியா கிளைமேக்ஸில் பின்னிட்டாங்க. அதே போல் ஒவ்வொரு டெக்னீஷியனும் சொல்ல வேண்டியவங்கம்மா. இதான் நம்ம ஜானி, எடிட்டர் கொலஞ்சிக்குமார், அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவர் இந்த வேலை மட்டும் கேமராமேன் வேலை மட்டும் பண்ணலை, எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ்வளோ அழகாக பண்ணுவார். அதாவதுன்னா நம்ம முரளி அவர்கள் ப்ரொடியூசர், இணை ப்ரொடியூசர். முரளி தான் உங்கள் பேர். தான்னா தராமல் விட மாட்டார். நம்மளும் அவ்வளோ கேட்க மாட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நான் அவ்வளோ பேமெண்ட் எல்லாம் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ அப்படியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சியா ப்ரொடக்ஷன்ஸ். சுபா மேடம் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அழகாக ஏதோ ஊரில் பிரான்ஸ்லேருந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பறையை பற்றி, மாண்புமிகு பறை. சுரேஷ் ராம் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் நக்கீரன் கவிதா அவர்களுக்கும் ஒன்று பாராட்டணும். லியோ நம்ம தம்பிக்கிட்ட, ஹீரோ கிட்ட யாருமே முதல் படத்தில் அப்படி லிப் மூமெண்ட்டே பண்ண முடியாது. சாங்குக்கு முதல் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, முதல் ஆதி சிவன் நடித்த பறையடா பாட்டு யாருமே அப்படி லிப் மூமெண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க 2 பேரும் நம்ம ஆரியன் மாதிரி ஒரு தம்பி சிவா மாதிரி அப்படி நடிச்சிருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம தம்பி லியோவுடைய
அவருடைய மகன்னும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ரொம்ப 30-20 வருஷம் முன்னாடி பார்த்தது உங்களெல்லாம் இல்லை அங்கே. அது போல் ரொம்ப நல்ல படம். முரளி அவர்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். இப்போது ஒரு 2 மாதம் முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் சபாநாயகர் போஸ்ட்டில் என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அது எதுக்குன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 25 பேர் இங்கேருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கேருந்து ஒரு 20-25 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு 1 மாதம் இருந்து இந்த பறை இசையை, நம் இசையை அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு தடவை நான் மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை இசை வச்சு அங்கே இருக்கிற அடிலைட்டில் இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க. மேயர் ட்ரெஸ்லேயே ஒரு 2 MP எல்லாரும் மேடைக்கு எங்ககிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பறை இசை அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஃபாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடினாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம். அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. இது 3 பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க. முதல் சாங். 2வது சாங் ஆதித்யா அண்டு பிரியங்கா பாடியிருப்பாங்க. 3வது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு, அது போடலை. அதுதான் நான் பாடியிருந்தேன். கானா பாட்டு இல்லை, ஒரு பேத்தாஸ் பாட், ஒரு ஃபீலிங். அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன். இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா சித்திரை மாதம் வந்தால் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார். அவர் எந்த வருஷம் 34 வருஷமா கள்ளழகர் ஆற்றுல இறங்கும் போதெல்லாம் வாராரு வாராரு அழகர் வாராரு, அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமா அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த பாட்ஷா படத்தில் ஆட்டோக்காரன் இது ஒரு ஆந்தம் ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் இதை போடுவாங்க. ஆயுத பூஜைக்கு, சித்திரை மாதம் அது கோவிலில் பண்ணால் கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் 108 அம்மனை பற்றி ஒரு பாட்டு. இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடல் ஆயிடுச்சு. நிரந்தரமான பாடல். கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போதெல்லாம் 34 வருஷமா தான். ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்காரன் தான். எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் அந்த பாட்டு தான். அதுபோல ஆதிசிவன் அடிச்ச பறையடா அந்த பாட்டும், எங்கெங்கே பறை இசை குழுவினர்கள் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு, என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமாக நான் பண்ணியிருக்கேன். அதை எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாகவே ஆக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். அது என்னுடைய எய்ம். எப்படி நான் ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் பறை இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அதுபோல் இங்கே இந்த பாட்டு ஆந்தம் ஆகணும். அதை எல்லாரும் பாடணும், அது எல்லாரும் பறை இசையை வாசிக்கணும், அதை மதிக்கணும். அதுபோல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை. உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து, இந்த படம் நல்லா ஓடும். அப்படி இருக்கு படம். அவ்வளோதான். மொத்தத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். அதை விட்டேன், முக்கியமான ஒருத்தர் விட்டுட்டேன். அதெல்லாம் நான் கல்யாண இன்விடேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுப்போம், பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வருவோம். அப்படி ஒரு முக்கியமானவன் கவிஞர் ஸ்நேகன் அவர்கள், அவர் தான் எழுதியிருக்காரு எல்லா பாட்டையும். இதில் நோட் பண்ணியிருக்கேன், ஸ்நேகன் பார்க்கல. அப்படி எல்லா பாட்டும் கம்போசிங் அப்போ இதை நம்ம விஜயகுமார் முரளி எல்லாம் இருப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பல்லவியும் போடுவார். அவ்வளோ அழகாக உணர்ச்சிகரமாக இருக்கும் அந்த வார்த்தைகள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, பாடியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு லைன் தான் பாடினீங்க,
டிசம்பர் 12 படம் ரிலீஸ். விஜய் சுகுமார் அவருடைய ரசிகரா, சூப்பர் ஸ்டாருக்கு. நீ மட்டும் இல்லைப்பா, நான் கூட ரசிகர் தான். இந்த உலகமே அவருக்கு நிறைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க. அவர் பர்த்டே, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக இது ஒரு சக்ஸஸ் படம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சார் சின்ன ரெக்வஸ்ட் சார், இந்த பக்கம் சார். ஒரு லைன் தான் பாடுனீங்க, இன்னும் கூட சேர்ந்து 2 வரிகள் எங்களுக்காக. வராரா உங்களுக்கு பிடித்த பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சார். எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அதான் அது இல்லை, அது வார்த்தைகள் ஒரு எனக்கு பெரிய இது இருந்தாலும் ஒரு பாட்டு பாடுறேன். கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, எம்மா 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 எம்மா, மனசுக்குள்ள சும்மா மயங்கி விடும் காலைதானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. நன்றி நன்றி, வணக்கம். மாண்புமிகு பறை, இந்த தலைப்பே ரொம்ப அருமையான தலைப்பு. எம்ஜிஆர் அவர்கள் நிறைய படத்தில் அவருடைய படத்தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண தொழிலாளர்களை பற்றி தான் இருக்கும். ரிக்ஷாக்காரன், படகோட்டி, தொழிலாளி, விவசாயி இப்படின்னு தான் இருக்கும். தலைவன் ஒரு படம் எம்ஜிஆர் படம் வந்துச்சு, அது சரியாக ஓடல. காரணம், அவர் எளிமையான மக்களுக்கான படங்களை நடித்து கொடுத்தவர் புரட்சி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய படத்தலைப்பும் இந்த படத்தலைப்பும் ஏறக்குறைய ஒன்று. மாண்புமிகு என்பது அரசியல் வார்த்தை, பறை என்பது ஒரு இசைக்கருவி. எம்ஜிஆருடைய படத்தில் நாடோடி மன்னன், நாடோடிங்கிறவன் ஊர் முழுது சுற்றிக்கிட்டு இருக்கிறவன், மன்னன் என்கிறது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க. இந்த மாண்புமிகு பறை, இந்த ரெண்டையும் சேர்த்து பறை இசைக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுபா, அப்புறம் அவங்க சுரேஷ்ராம், அவங்க 2 பேருக்கும் பிரான்ஸ்ல இருந்து இந்த படத்தை ரொம்ப அருமையாக தயாரித்து கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி, இந்த இயக்குனர் பாருங்க, அவர் அப்படியே பரபரப்பாக தான் இருக்கார். என்னை கூப்பிட்றப்ப கூட, வணக்கம் சார், 18ஆம் தேதி வந்துடுங்க சார் அப்படின்ட்டு இப்போ அழைப்புதல் கொடுக்கறதுக்கே இவ்வளோ பரபரப்பாக இருக்கார். படம் டைரக்ட் பண்ணுறப்ப எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பான ஒரு தம்பி விஜய் சுகுமாரன், அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். நம்ம மேடையில் உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனியாக பேசணும்னு ஆசை. அவர் ஜானி மாஸ்டர் இங்கே நான் வந்தோடனே சலோமியா பாட்டுக்கு ஆடி அவர் தொடங்கி வச்ச வைப்பு தான் இன்னும் அப்படியே மேடையில் வைப்ரேஷன் அப்படியே இருக்குது. அதற்கு முன்னாடி நம்ம வேலு ஆசான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கலைஞர் கூட்டத்தில் இருக்க அவ்வளவு பேரையும் தன் பக்கம் கவர்ந்து தனக்காக கைதட்ட வச்ச ஒரு அற்புதமான ஒரு வாத்தியார். அவர் ஒரு 5 நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய மேட்ரை பண்ணிட்டாருன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி நம்ம கணேஷ் பாபு சார், அவர் என்னுடைய ரசிகருங்கும்போது ரொம்ப சந்தோஷம். நம்ம அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்துருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவாவோட பாட்டெல்லாம் கேட்டாலே இந்த ஒரு மாதிரி இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கவங்க கூட அந்த இதெல்லாம் பிச்சு போட்டு இந்த வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பம்பர கண்ணாலைங்கிற பாட்டு சந்திரபாபு ஐயா பாடினது, அதை இவர் பாணிக்கு மாற்றி எப்படி ஒரு வைப்போட கொடுத்தாரு. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்னு பரபரப்பாக ஆக்கி, அவர் எப்பயுமே ஒரு மெஷின் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான இசையமைப்பாளர். அவர் இருக்கிற இடம் பூரா அப்படியே வைப்ரேஷனோடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இசையமைப்பாளர். அதே மாதிரி நம்ம முரளி சார், அவருடைய குரலுக்கு நாங்கள்லாம் மிகப்பெரிய ரசிகர். இப்படி மேடையில் எல்லாரும் இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம பல படங்களில் ஹீரோயின்லாம் பேசி கேட்டிருக்கோம். சீவாமந்த் அப்படியே ஃபுல் ஹேரோட தான் வருவாங்க. அந்த ஹேர் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும், அதை பின்னால் அப்பப்போ தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க.
நான் இந்த படத்தில் நடித்தது எதுக்குன்னா அந்த ஹேர் இங்கே வந்துடும், அப்புறம் அப்படியே பின்னால் தள்ளி விட்டு நான் அதை பேசாமல் இழுத்து ரப்பர் பேண்ட் போட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதை ஏன் இப்படி பின்னாடி தான், அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம காயத்ரி ரமா வந்து எவ்வளோ அழகாக ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி ஜடை பின்னி கிளிப் வச்சு அந்த வேலையே இல்லாமல் அவங்க பேசின தமிழும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என் பையன் நடித்த படத்துக்கு நானே பேசுகிறது எப்படின்னா, என் மகன் என் கிளாஸில் இருக்கான், அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்கள். அவன் என்ன எழுதினாலும் மார்க் போட்டு தான் ஆகணும். காரணம் இதே மாதிரி தான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ் வாத்தியார் அவர் என் பக்கத்தில் உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்காரு. மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இலக்கணத்தில் ஒன்று இருக்குது. எழுத்தினுடைய அந்த டைமிங், இக் அப்படிங்கிறது அரை மாத்திரை, காங்கிறது ஒரு மாத்திரை, காங்கிறது 2 மாத்திரை அப்படிம்பாங்க. அதை சொல்லி எழுதணும். மாத்திரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அவன் மறந்துட்டான் படித்ததை. அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான். மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை. இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள். அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதியிருக்கும். இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான். ஆனால் உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும். தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னென்ன கேட்டிருந்தாங்க, இல்லை மாத்திரைன்னு கேட்டிருந்தான், எழுதியிருந்தான். பெத்த அப்பே ரைட்டு போட்டு மார்க்கை போட்டான் 5க்கு 5. இப்போ என் பையன் நடித்த படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் இருந்தாலும் ஒரு பேச்சாளருங்கிற முறையில் என்னை கூட்டு வந்து ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் முன்னாடியே பேசினார். ரொம்ப சந்தோஷம். இந்த 2 அப்பா அம்மா இன்னைக்கு மேடையில் ஒன்றா இருக்கான். நான், என் பையன் தேவா ஐயா அவருடைய சன்னு, 2 தலைமுறையும் ஒரே இடத்துல சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம தேனிசை தென்றல் தேவா சார் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்று. காரணம் அவரோட பாட்டை சொல்லி தான் பயங்கர பட்டிமன்றத்தில் ஹிட் ஆனோம். லாலாக்கு டோல் டொப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பை சுற்றி திருப்பி பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இப்படி அல்வா அடுப்பிலே வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார், ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பற்றிவிடக்கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டோப்பிம்மா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் உண்மை. வாலி வந்து என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லைடா, ஏன்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அர்த்தம் சொல்லி உசுரை வாங்குறீங்க அப்படின்னாரு. அந்த பாட்டு தேவாண்ணன் பாட்டை அன்னைக்கு தொடங்கினது தான். அவருடைய பாட்டு எத்தனையோ பாட்டு மேடையில் பாடியிருக்கேன். பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிதெறிஞ்சாக்க வாரேன் பொங்க சிங்சா 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 சிங். இந்த 2 பாட்டையும் ஐயா தான் மியூசிக் போட்டார். 2மே எதுலேருந்து எதை கொண்டு வந்து மேட்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் வந்து வெறும் கானா பாட்டு, வெறும் குத்துப்பாட்டு மட்டும் இல்லை, கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை. ஆனந்த பைரவிங்கிற ராகத்தில் ஹரிகரன் பாடியிருப்பார். கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. ஆனந்த பைரவி ராகத்தில் இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. பாட்ஷா படத்தில் அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கும் பாருங்க. ரஜினி சார் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்குறவன்ட்ட எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு காதில் போய் சொல்லுவார், பாட்ஷா அப்படிம்பாரு.
தங்க மகனின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்துல உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு அவர் தான் உண்மையிலே ஹீரோ. அதனால் அவருடைய பாட்டை பற்றி ஒரு தனி பட்டிமன்றம் போடலாம்னு நான் ஆசைப்பட்றேன். அவர் கூடயே அவருடைய இசைக்குழுவோடு வச்சு மெல்லிசை மன்னரும் நகைச்சுவை தென்றலும்னு எம்எஸ்வி ஐயா கூட ஒரு 14 வாரம் விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணான். இனி அடுத்து தேனிசை தென்றலும் நகைச்சுவை தென்றலும் சொல்லி நானும் தேவா சாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அந்த கனவை நனவாக்கணும்னு ரொம்ப அது மாதிரி அவர் இன்னைக்கு மேடையில் இருந்தது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம இயக்குனர் திரைக்கதை மன்னன் ஐயா கே பாக்யராஜ் அவருடைய படத்தில் ஒரு மறக்க முடியாத வாசகங்கள்னு நிறைய இருக்கு. அதில் அவர் படத்தில் இருக்கக்கூடிய அந்த மறக்க முடியாத காட்சிகள்னு நிறையா இருக்கு. இயக்குனர் கே பாக்யராஜன் அந்த போடுற இடம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். இது நம்ம ஆளு படத்தில் அவர் சொந்த குரலில் பாடியிருப்பாங்க. ஐயா பச்சை மேலே சாமி ஒன்று உச்சி மேலே ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலாம் கொஞ்சம் எதமா போடு தாளாம். கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க. அப்போ இவருக்கு சாமி வரவே வராது. சாமி வருது சாமி வருதுன்னு ஆடுறா அப்படிம்பாங்க. ஆடவே மாட்டோம். வரல வராமல் நான் இப்படி ஆடுறது வரலடா சாமி அப்படின்னு பின்னால் ஒரு ஊசியை வச்சு பேக்கில் ஒரு குத்தி விடுவாங்க. அப்படின்னா சாமி வந்துருச்சுட்டு அந்த ஊசி குத்தி அவர் ஆடணுன்னா சாமி வந்துருச்சுன்னு எல்லாரும் கும்பிட ஆரம்பிப்பாங்க. இயக்கம் கே பாக்யராஜ் அப்படின்னு போடுவார். ஒவ்வொரு படத்துலையும் அந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு படத்தில் ஒருத்தன் வண்டியில் நிறைய பாரம் ஏற்றி இழுத்துட்டு வருவான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வர்றதை பார்த்துட்டு இவரும் சேர்ந்து இழுக்கிறேன்ட்டு அப்படி இழுப்பார். அந்த வண்டி லோடு இந்த பக்கம் இறங்கிறேன், இவர் மட்டும் மேலே அப்படியே தொங்கிட்டே இருப்பார். அப்போ போடுவார் இயக்கம் கே பாக்யராஜன். ஒரு தன்னுடைய பேரை அந்த போடுறதுல கூட ஒரு அற்புதமான ரசனையை கொடுத்த ஒரு மாபெரும் திரைக்கதை மன்னன் எங்கள் ஐயா கே பாக்யராஜ் இந்த படத்துக்கு வாழ்த்து சொன்னது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகை நிருபர் போனார். அந்த தலைவர்கள் எல்லாம் தூங்கி விட்டார்கள். ஆனால் 12 மணிக்கு ஒரு தலைவர்கிட்ட போகிறாரு. ஆனால் அவர்கிட்ட 10 மணிக்கே வர்றேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் 12 மணிக்கு அந்த நிருபர் போகிறாரு. அந்த தலைவர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் 10 மணிக்கு வர்றேன்னு சொன்னேன், 12 மணிக்கு வர்றேன், இன்னமும் முழிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னு அந்த தலைவன் சொன்னான், என் மக்கள் இன்னும் உறக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் விழிக்கவில்லை, அவர்கள் விழிக்கும் வரை நானும் விழித்து கொண்டே தான் இருப்பேன் என்று சொன்ன ஒரு தலைவர் யார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதை BR அம்பேத்கர் அவர்கள்தான். இன்னைக்கு சாதாரண சமூக நீதிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என் அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த இசை வெளியீட்டுக்கு வருகை தந்தது ரொம்ப எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த என் அன்பு சகோதரர் வன்னியரசு உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும். அதாவது 2 விதமான கருவிகள் இருக்கும். நின்று வாசித்தோம்னா அதுக்கு பேர் நையாண்டி மேளம்பான், உட்காந்து அடித்தோம்னா அதுக்கு பேர் தவில். அவர் பெரிய வித்வான். இவர் குச்சியை வச்சுட்டு டண்டக்குன்னு அடிப்பார். அவர் நையாண்டி மேளம் அவருக்கு பேர். அதையே மேடையில் உட்காந்து தக்கிட்டன்னு அடித்தா ஆஹா பெரிய வித்வான்றா தமிழ் வித்வான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நாயனம் கீழே நின்று கரகாட்டத்துக்கு ஊதுவார், அதுக்கு பேர் நாயனம்பாங்க. அதையே மேடையில் உட்காந்து அப்படின்னா நாதோஸ்வர வித்வான் அவருக்கு பேர். நின்று வாசித்தா அவர் நையாண்டி மேளம் நாயனா. ஆனால் உட்காந்து வாசித்தா அதுக்கே இன்னொரு பேர். அதே மாதிரி தான்
இந்த தப்பாட்டத்தை வந்து உட்காந்து நீங்கள் வாசிக்க முடியுமா? யாராவது ஐயாட்ட கேட்குறேன், உட்காந்து அடிக்க முடியுமா? ஐயா, முடியவே முடியாது. அதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் தப்பாட்டத்தை யாராலும் வாசிக்கவே முடியாது. ஐயா வந்து இப்படி வாசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு இப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்தாரு பாருங்க, கூட்டமே அப்படியே லேசாக அப்படியே அவர் கூட அப்படியே ஆடிச்சு. அதே மாதிரி நம்ம ஆழி இசைக்குழு அடாடாடா பெர்ஃபார்மன்ஸு, உண்மையிலே அந்த தப்பாட்டத்துக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கான். ஆனால் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டு நார்த் ஸ்டார் ஷூ போட்டு அவங்க வாசித்த அந்த அழகு கலை ரொம்ப அந்த எழிலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த அருமையான இசை நிகழ்ச்சியில் தப்பாட்டங்கிறது எல்லா இடத்துலையும் அந்த தப்பு இசை வந்துக்கிட்டே இருக்கும். இளையராஜா சார் புன்னகை மன்னன் படத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, ரேவதி டான்ஸ் ஆடிருப்பாங்க. கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம், நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகை ராகம். அதில் இடையில வரும் தப்பாட்டம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம், ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம். ஆனால் அதில் ரேவதி பரதநாட்டியம் ஆடுவாங்க. ஆனால் இது உண்மையிலே இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு, அதாவது பறை இசையிலிருந்து கிளம்பியது தான் இந்த அருமையான தாளம் ஜதி எல்லாமே. அதே மாதிரி இன்னொரு படத்தில் ராமராஜன் ஐயா பாடுறப்போ ஒரு காதல் பாட்டில் ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு, மனைவி கிட்ட கணக்கு சொல்றதுக்கு கூட ஜிஞ்சனக்கு ஜனக்கு தான். அது கூட பாருங்க, அதுக்கு பேர் காதல் பறை, ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தர்றேன் கணக்கு அப்படின்னு. அதனால எல்லா பாடல்களிலும் இந்த பறை இசை என்பது மனிதன், தமிழன் என்ற மனிதன் தோன்றிய அந்த காலகட்டத்திலே தோன்றிய முதல் இசை எது என்றால் அது பறை இசைதான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அதனால தான் திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற குழல் யாழ் ரெண்டுலையும் பாருங்க சிறப்பு ரகரம் இருக்கும். முழவு அப்படிங்கிற வார்த்தையிலே சிறப்பு ரகரம் இருக்கும். இந்த மூன்று கருவிகளும் பாருங்க, குழலுங்கிறது ஊதுற கருவி, யாழ்ங்கிறது கம்பி கருவி, முழவுங்கிறது தோல் கருவி. இந்த மூணுலையும் தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இசையின் மூல ஆதார மொழி எது என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவரே எழுதியிருக்காருனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இசையில் தோன்றிய இனம் தமிழ் இனம்தான். அவனால் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை. அதனால அந்த மிருதங்கத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா வார் பிடிக்கிறது சுதி சேர்க்கறதுலாம் சொல்லுவாங்க. பறையிலாம் சுதி சேர்க்கறது ஒன்றும் கிடையாது. நெருப்பை மூட்டி ஒரு காய்ச்சுவாங்க, டங் 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 டங். இன்னைக்கு பனியில் இருந்தனால தான் தண்டங்க 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 எழிலோட இது ரொம்ப ஒரு நெருப்பில் மட்டும் காய்ச்சி இருந்தால் இன்னைக்கு இந்த இடமே அப்படி அதிர்வு இருந்திருக்கும். அதில் அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோனம்பால் படத்தில் நாகேஷ் பார்த்தீங்கன்னா அதில் சவுடால் வைத்தியா நடிச்சிருப்பாரு. ஏன்டா அம்பி சண்முக சுந்தரம் மகாராஜா ஊதுறது கூப்பிட்றாரு, வர்றாடா ஏண்டிமா மோகனா இங்கே மகாராஜா கூப்பிட்டுருக்காரு வந்துட்டு இருக்காடா அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார். அப்போ பாலையா சொல்லுவார், இந்த நரம்பு பயலை வார் புட்டுச்சா எல்லாம் சரியாக போயிடும்டா அப்படிம்பார். அந்த நாயசை நரம்பு பயலை வார் பிடிச்சாம்பார். அந்த மிருதங்கத்தில் சுருதி சேர்க்கறதுன்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் பறை இசைக்கு அப்படிலாம் இல்லை. மக்களுடைய எண்ணங்களிலும் மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவானது இந்த பறை இசை. விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுக்கு செய்திகளை அறிவிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை. எங்கள் ஊரில் இந்த பறை இசை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, 2 குரூப்புக்கு இடையில திருவிழாவில் சண்டை வந்துருச்சு. உடனே நான் இப்போ என்ன நான் இப்போ அடிச்சு கொல்லாம விட மாட்டான் கேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதுங்க எங்கள் ஊர் நாட்டாம்காரர் வந்தார். எப்படா அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுன்னு பறை இசை கலைஞர்கள் ஒரு 50 பேரை 20 பேர் இருந்தாங்க. வாங்க ஜிஎன் வேலுச்சாமி குரூப், அவங்க வந்து சப்பரத்தில் வாசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, இங்கே வாங்க இந்த 2 பேர்த்துக்கு இடையில அடிங்க எல்லாரும் அப்படின்னோடனே ஜந்தக்கு 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 ஜந்தக்கு. இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல, அவன் பேசுறது இவனுக்கு கேட்கல. கேட்டால் தானே திருப்பி சண்டை போடுவேன். அடிச்ச அடியில் இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல, அவன் பேசுறது அவனுக்கு. சண்டை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நாட்டாம்காரரை பார்த்தேன், ஐயா
எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதுக்கு தான் பறையை பயன்படுத்துவாங்க. நீ சண்டைக்கு சமாதானத்துக்கு பறையை பயன்படுத்தின ஒரே ஆள் நீதாயான்ட்டு. அதனால இது போர் பறை மட்டும் இல்லை, போர் நடப்பதற்கு, போரே நடக்காமல் சமாதானம் செய்வதற்கு கூட இந்த பறை என்ற இசை உதவி செய்யுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட அருமையான பறை இசையை பற்றிய இந்த மாண்புமிகு பறை என்ற படம் டிசம்பர் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் எங்கள் ஐயா தேனிசை தென்றல் தேவான்னு சொன்னாங்க. நான் அதை மாற்றி சொல்கிறேன், சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் ஐயா இல்லை, தேவாவோட ரசிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். காரணம், அவருடைய தேவாதி தேவா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்து அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்துங்கிற பாட்டை அந்த சிங்கப்பூர் அதிபர் நான் சாகும்போது இந்த பாட்டை போட்டுட்டு தான் நான் என்னுடைய பாடியை அடக்கம் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிங்கப்பூர் அதிபர் இறக்கும்போது கூட தேவான்னு பாட்டை இறந்த பிறகு கூட கேட்டு தான் அடக்கம் போயிருக்காருன்னா எப்படிப்பட்ட ரசிகர்களை எல்லாம் அவர் இந்த உலகம் முழுவதும் சம்பாதித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர்தான் இந்த படத்தினுடைய, என் மகனை விட அவர்தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த எங்கள் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர், இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டணியில் இந்தியாங்கிற அந்த இந்துல மேலே இருக்கிற ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, அந்த புள்ளி தான் என் அருமை சகோதரர் தொல் திருமா அவர்கள். அந்த புள்ளியை எடுத்துட்டா இனதியான் மாறிடும். அதனால இந்தியாங்கிற அந்த வார்த்தையில் இருக்கும் புள்ளிதான் என் அருமை சகோதரர். கருப்பு, சிவப்பு, நீலம் மூன்றும் சேர்ந்து இந்த இந்தியாவில் சமூக நீதியை கொண்டு வரும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் எங்கள் அருமை சகோதரர் தொல் திருமா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்காக பலமுறை அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக, இந்த டீம் சார்பாக நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவின் நாயகர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தேனிசை தென்றல் தேவா அவர்களே, திரைக்கதை மன்னன் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, ஒட்டுமொத்த அவையையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்து நம்மை எல்லாம் மெய்சிலிர்க்க வைத்து கவலைகளை எல்லாம் மறக்க வைக்கக்கூடிய வகையிலே வழக்கம் போல உரையாற்றி அமர்ந்திருக்கிற நகைச்சுவை தென்றல் அண்ணன் லியோனி அவர்களே, மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ வேலு ஆசான் அவர்களே, கலை மாமணி பாப்பம்பட்டி முனுசாமி அவர்களே, தேனிசை தென்றல் அவர்களின் இசை வாரிசு அன்பு இளவல் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே, இசையமைப்பாளர் அண்ணன் சபேஷ் முரளி அவர்களே, இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களே, திரு அன்பு செல்வன் அவர்களே, இத்திரைப்படத்தின் நாயகன் தம்பி சிவா அவர்களே, இணை நாயகர் ஆரியன் அவர்களே, நாயகி காயத்ரி அவர்களே, இத்திரைப்படத்தின் இயக்குனர் விஜய் சுகுமாரன் அவர்களே, தயாரிப்பாளர் முரளி அவர்களே, இந்த கதையை எழுதியிருக்கிற சுபா அவர்களே, சுரேஷ் ராம் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற பேராளுமைகளே, கலைஞர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பறை
இசை வெளியீட்டு விழா என்பதை விட மாண்புமிகு பறை தமிழர் பண்பாட்டு கூடல் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு இனத்தின் பண்பாடு குறித்து மேடையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஆற்றிய உரை நம்மை ஆழ சிந்திக்க வைத்தது, சிலிர்ப்பூட்டியது. இனி பேசுவதற்கு எதுவும் இல்லை, நன்றி சொல்லி முடிக்கலாம் என்கிற அளவுக்கு அண்ணன் லியோனி அவர்களின் பேச்சும் நம்முடைய தேனிசை தென்றல் அவர்களின் இசையுடன் கூடிய ஒரு இசை உரையும் இளம் இயக்குனர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தந்து ஆணவ கொலைக்கு எதிராக இப்படியும் சிந்திக்கலாம், திரைக்கதை அமைக்கலாம் என்று இங்கேயே ஒரு திரைக்கதை அமைக்கிற உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் கே பாக்யராஜ் அவர்களின் உரை, எல்லாவற்றையும் விட தம்பி சிவா அவர்களின் உரை, நம்முடைய கதாநாயகி அவர்களின் உரை எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நம்மை ஆட்டி வைத்தது, வியப்புக்குள்ளாக்கியது. பறை குறித்து நம்முடைய தமிழர் பண்பாடு எவ்வாறு இருந்தது, நாகரிகம் அடைந்தது என்ற உரையாக இது அமைந்தது. ஒவ்வொருவரும் ஆற்றிய உரைகள். பறை என்பது இன்றைக்கு ஒரு இழிவான சொல்லாக மாறி இருக்கிறது. அதனால் அந்த கருவியும் இழிவாக பார்க்கப்படுகிற சூழல் அமைந்துவிட்டது. அந்த கருவியால் ஒரு இனம் இழிவாக கருதப்படுகிறதா அல்லது ஒரு இனத்தால், ஒரு சமூகத்தால் அந்த கருவி குறைத்து மதிப்பிடப்படுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஆதி சிவன் அடித்த பறை என்று கவிஞர் சினேகன் அவர்களின் வரிகளில் அண்ணன் தேனிசை தென்றல் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த பாடல் நம் கவனத்தை ஈர்த்தது. தங்கர்பச்சான் அவர்களின் படத்திலே பறை 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 என்று ஒரு பாடல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்திருப்பார். அது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பறை என்கிற சொல் இழிவானதல்ல, அது மாண்புமிகு என்கிற பெருமைக்குரியது என்கிற வகையிலே இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டியிருப்பது ஒரு துணிச்சலான செயல், போற்றுதலுக்குரிய செயல். இந்த பெயர் சூட்டியதற்கே விருது கொடுக்கலாம், தனியே ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம். இயக்குனரின் துணிச்சலை, கதை எழுதியவர்களின் துணிச்சலை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பறை என்பது ஒரு பொதுவான சொல். அனைத்து இசைக்கும் இசை கருவிகளுக்கும் மூலம். அதிலிருந்துதான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றிருக்கின்றன. ஒரு சமூக ஆய்வாளர் சொன்னார், பறை என்கிற அடையாளம் கொண்ட ஒரு சமூக பிரிவில் இருந்துதான் அனைத்து சமூக பிரிவுகளும் உருவாயின என்று அவர் ஆய்வில் சொல்லுகிறார். வெவ்வேறு பெயர்களை தாங்கி மாறி மாறி போகிறார்கள் என்று. ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மூலச் சமூகம்தான் பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம். இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து. இன்னும் சொல்ல போனால் மறைந்த தமிழரசன் அவர்களின் கருத்து, தமிழ்நாடு விடுதலை படையை நிறுவிய தமிழரசன் அவர்களின் கருத்து. வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும்
மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குலத்தில் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதி குலம் பறையர் குலம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள். பறை அடித்ததனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால், பறையர் குடியிருப்புக்கு போனால் 200 குடும்பங்கள் 300 குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 300 குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறை அடிப்பதில்லை. அவர்களுக்கு பறை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை. அந்த கிராமத்தில் சிலர்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்தான் பறையடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும், நடவு நட தெரியும், அறுப்பு அறுக்க தெரியும், தாள் அடிக்க தெரியும். விவசாய பெருங்குடி மக்கள் தான். அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம்தான், இது மூலச் சமூகம், ஆதி சமூகம். அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி, அந்நியப்படுத்தி, பிரிவுபடுத்தி காட்டிக்கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது. இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து. பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை. இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள். பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை, இந்த பா ரை, அது இடையினரை, எரள வரள இடையினம் என்கிற இப்படி கொம்பு போட்டு கீழே இழுக்கிற ரை பறை. இந்த வல்லின ரை அல்ல, கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற வல்லின ரை இந்த இசைக்கருவியை குறிக்கும். அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும், எழுத்தை குறிக்கும். ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். பரன் பறை, இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற 7வது தலைமுறையின் பெயர். இந்த தலைமுறை நாம், நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய், அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி, அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி, அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி, அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை. இது 7வது தலைமுறை. ஆதி குடி, அந்த பரனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோல், சேயோனுக்கும் சேயோலுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி, ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி, பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி, பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய். இன்றைக்கு நாம் இது 7 தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே உண்டு. அந்த பறையை குறிக்கிற சொல்தான் பறையன் என்கிற பெயராக மாறி இருக்குமே தவிர பறை அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு, அதிகாரம் பறிக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, ஆயுதம் பறிக்கப்பட்டு, எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலெழ முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து, அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை, அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை, அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது. சாதம் சொன்னாதான் மரியாதை, சோறுன்னு சொன்னா அது சேரியில பேசுற பாஷை.
சோறு திங்கிறேன்னு சொன்னால் அது என்னடா சேரி பையன் மாதிரி பேசுகிறேன். சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம். பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழுகிற இடம் பார்ப்பன சேரி. அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது. பார்ப்பனர்கள் வாழுகிற இடம் பார்ப்பன சேரி. பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி, பல்லு சேரி பச்சேரி. இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழுகிற இடம் இடைச்சேரி. எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர். ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது. தோல் கருவிகள், எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது. மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை. ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி, இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மாற்ற வேண்டும். பொது உளவியலில் இந்த இழுக்கு இருக்கிறது, அதை துடைத்தெறிய வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார், புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அதைத்தான் நாம் பேசுகிறோம். அந்த அரசியல் புரிதல் இருப்பதனால்தான் விஜய் சுகுமாரன் இந்த படத்திற்கு மாண்புமிகு பறை என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அண்ணா ரொம்ப அருமையா சொன்னாங்க. நாடோடி மன்னன், நாடோடி என்பவன் ஏதும் இல்லாதவன், மன்னன் என்பவன் ஆட்சி அதிகார பீடத்தில் இருப்பவன். ரெண்டையும் சேர்த்து ஒரு பெயர் வைப்பதைப் போல மாண்புமிகு என்பது பெருமைக்குரியது, பறை என்பது இழிவானது. இந்த இரண்டையும் இணைத்து மாண்புமிகு பிரதமர் என்று சொல்லுவது போல், மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல், பிரதமர் என்கிற இடத்தில் பறையை வைத்த பெருமை இந்த இயக்குனருக்கும் இந்த இயக்க படத்தின் குழுவினருக்கும் உள்ளது. மாண்புமிகு பிரதமர், மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு பறை என்று சொல்லுகிற அந்த துணிச்சல், அது ஒரு அரசியல் புரிதலில் இருந்து மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தம்பி சிவா போன்றவர்கள் இன்றைக்கு நடித்திருக்கிறார்கள் என்றால் அண்ணன் லியோனி அவரிடம் அவர் கற்றுக்கொண்ட அரசியலும் தான் அதற்கு அடிப்படை. சில பேர் இல்லைங்க இந்த படத்தெல்லாம் நடிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாதியவாத சிந்தனை உள்ளவர்களால் இப்படிப்பட்ட படங்களில் நடிக்க விரும்ப மாட்டார்கள், பெயர் வைப்பதற்கும் உடன்பட மாட்டார்கள். அப்படியே இயக்குனர் பெயர் வைத்தாலும் இந்த படத்தில் நான் முதலாக போய் அறிமுகமாக வேண்டுமா? இப்போ படத்தில் முதல் படத்தை நடிச்சாக்கா அந்த படத்துடைய பெயர் சேர்ந்து போகும். சில பேருக்கு பெயர் முன்னிட்டுல சேரும். அப்போ இவருக்கு என்ன முன்னிட்டு வரும்? அவருக்கு ஒரு தயக்கம் வரும். ஆனால் நான் ஒரு பறையனாகவே வாழ வேண்டும், பறை கலைஞனாகவே வாழ வேண்டும் என்று திண்டுக்கல் சக்தி கலைக்குழுவில் போய் நான் 1 மாதம் பயிற்சி பெற்றேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல். மறைந்த கவிஞர் இன்குலாப் சொல்லுவார், பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார் என்று அவர் கவிதை எழுதியிருப்பார். பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார் என்று. அவரவர் இருப்பிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம். பிறரின் நிலையிலிருந்து அவர்களை புரிந்து கொள்வது என்பது அது ஒரு தனி பயிற்சி. அண்ணன் பாக்யராஜ் என்ன சொன்னார், எவ்வளவு நகைச்சுவையோடு அது சொன்னார். ஒரு மணி அடிச்சுக்கிட்டே தீபாராதனை காட்டுறதுங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை. அதுக்கும் ஒரு ஞானம் வேண்டும், பயிற்சி வேண்டும். சர்வர் வேலை செய்கிறதுக்கு ஒரே நேரத்தில் 10 பேர் வருவான், 10 விதமாக ஆர்டர் பண்ணுவான். அதை அனைத்தையும் கேட்டு மனசில் ஞாபகத்தில் வச்சு அதை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து எவன் எது கேட்டானோ அவன்கிட்ட கொடுக்கணும். அவனுக்கு தகுந்த மாதிரி பில் போட்டு வாங்கி கொடுக்கணும். இது எவ்வளவு பெரிய பணி தோழர்களே. பறையனாய் வாழ்வது என்பது அவ்வளவு கடினமானதல்ல. நீ மன்னனாய் வாழ்ந்து விட முடியும் இந்த சமூகத்தில், ஒரு பறையனாய் வாழ முடியாது என்பதுதான் இன்குலாப் அவர்களின் அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் சந்திக்கிற அவமானங்களும் இழிவுகளும் அவமதிப்புகளும் தாங்கிக் கொள்ள முடியாது. திரைப்பட வாய்ப்பு கேட்டு வந்தேன், என்னால் முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்புகிற போது அந்த வீட்டுக்கு போகிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது, திரும்ப போகிறது. அதனால் நான் அங்கேயே வேலை செய்வேன். அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இருக்கிற அந்த ஈகோ அவருடைய மானம் தொடர்பான ஒன்றாக இருக்கிறது.
திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கல, நான் திரும்ப போனால் ஊரில் இருக்கிற என்ன நினைப்பான், அது எவ்வளோ பெரிய காயத்தை மனசில் ஏற்படுத்தும். எப்படி நம்ம தலை நிமிர்ந்து வாழ முடியும், அங்கே மற்ற இளைஞர்களோட எப்படி அங்கே நடமாட முடியும், அது எனக்கு பெரிய தலைக்குனிவை தரும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த மான உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஆனால் அத்தனை இடங்களிலும், அவன் காலடி வைக்கிற அத்தனை இடங்களிலும் அவனுக்கு இழிவும் அவமதிப்பும் இருக்குமே. ஆனால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காயப்படும் என்பதை உணராமல் பலர் பேசுகிறார்கள் என்பதனால் தான் இன்குலாப் சொன்னார், நீ பார்ப்பனியத்தின் கொடுமையை உணர வேண்டுமானால் பறையனாய் வாழ்ந்து பார் என்று சொன்னார். அந்த பறையன் என்பது இந்த பறையடிப்பவன் என்கிற பொருளில் இல்லை. இந்த சமூகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு பெரிய சமூகம், ஆதி சமூகம். தோழர்களே, சாதி அமைப்பு என்பது இந்த சமூகத்தில் எவ்வளவு கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆணவ கொலை பற்றி அவருடைய அனுபவத்தை அண்ணன் பாக்கியராஜ் சொன்னபோது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அது இன்றைக்கும் தொடர்கிறது. இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் குடும்ப கௌரவம், சாதி கௌரவம் என்பதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்த பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும், பல கனவுகளோடு அவர்களை கொஞ்சி மகிழ்ந்து வளர்த்தாலும், தன் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்கிற போது அதற்கு விஷம் கொடுத்து நஞ்சு கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களின் சாதிய உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பெற்ற பிள்ளையை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒருவனை உந்தி தள்ளுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு பித்துக்குளித்தனமான உளவியல். இதை சாதியவாதிகளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற உணர்வு இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் வந்த பிறகு நிகழ்ந்ததல்ல. 2000 ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று அவ்வை பாட்டி சொன்னதிலிருந்து, ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீண் சாதி மற்றையெல்லாம் என்று சித்தர் காலத்தில் பாடிய காலத்திலிருந்து, பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் திருவள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது, இவையெல்லாம் இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்து நடத்திய யுத்தத்தின் எச்சங்கள், அவை பதிவுகள். நாம் இன்னைக்கு புதுசா பேசல. இத ஐயன் திருவள்ளுவனே இந்த சாதி அமைப்பு கூடாது என்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது நீண்ட நெடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. அந்த போராட்டத்தை வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கு நாம் மைய நீரோட்டத்தில் இணைக்கிற முயற்சி. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, ஒரு திரைப்படத்திற்கான தலைப்பு, ஒவ்வொரு களத்திலும் ஆகச்சிறந்த ஆளுமைகள் வந்து இது குறித்து ஆற்றுகிற உரை, இவையெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள இந்த விஷயங்களை இணைக்கிற பெரிய முயற்சி. இப்படி ஒரு பொதுவெளியில் அனைத்து தரப்பாரும் விவாதிக்கக்கூடிய ஒரு களத்தில் இந்த பொருள் கருப்பொருளாக இன்றைக்கு கையாளப்படுகிறது என்றால் எவ்வளவு ஒரு வேட்கை நமக்குள்ளே இருக்கிறது, தாக்கம் இருக்கிறது, சமத்துவ வேட்கை இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அது சாதியின் பெயரால் இங்கே நசுக்கப்படுகிறது. அதை தடுப்பதற்காகத்தான் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற சமத்துவ கோட்பாட்டை ஒரு அரசியலாக நம்முடைய முன்னோர்கள், தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறோம், பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம், திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். அது இலக்கியம், கலை இலக்கியம் போன்ற தளங்களில், பண்பாட்டு தளங்களில் இன்னும் இன்னும் ஆழமாக போய் வேரூன்ற வேண்டும். அதற்கு இந்த ஆற்றல், கலை திறன்களை பயன்படுத்துவது. 40 வருடங்களுக்கு முன்பே நம்முடைய கே பாக்யராஜ் அண்ணன் அவர்கள் படத்தில் இது குறித்தெல்லாம் அவர் விவாதித்திருக்கிறார், சாதியை விமர்சித்திருக்கிறார். திரைப்படங்களில்
இன்றைக்கு புதிதாக இது வரவில்லை. திரைப்படங்களில் நீண்ட காலமாகவே இதற்கு எதிரான படைப்புகள் நிறைய வந்திருக்கின்றன. பழைய படங்களில் நிறைய பாடல்கள் கூட இருக்கின்றன. அந்த பாடல்களை எல்லாம் இப்போது எடுத்து சமூக ஊடகங்களில் தோழர்கள் பரப்புகிறார்கள். ஆக இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். அந்த போராட்டத்திலே திரைக்கலை ஆளுமைகள் தங்களையும் இணைத்துக் கொள்வது, அதற்காக தம்முடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவது, இதுபோன்ற படைப்புகளை கொண்டு வருவது, இதன் மூலம் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. விஜய் சுகுமாரன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற தம்பி சிவா அவர்கள் மிக அற்புதமாக உரையாற்றினார். அவருடைய உரையில் நல்ல ஒரு தெளிவு இருந்தது. அந்த தெளிவு அரசியல் புரிதலாக ஒரு நீண்டகால அரசியல் தொலைநோக்கு பார்வை உள்ளதாக நான் புரிந்து கொள்கிறேன். இது போன்ற கலைஞர்கள் தான் திரைத்துறையை கையில் எடுக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சாதி பெருமை பேசுகிற படங்களையும் இயக்குகிறார்கள், நியாயப்படுத்துகிற இயக்குநர்களும் இருக்கிறார்கள். ஆணவ கொலை ஆனால் கூட அது கருணை கொலை என்று சொன்னால் அது மெர்சி கில்லிங். இது ஆணவ கொலை, தமிழில் கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹானர் கில்லிங் அப்படிங்கிறத, அதை நாம் அது ஹானர் இல்லை, கௌரவம் இல்லை, ஆணவத்தால், சாதி ஆணவத்தால் நடத்துகிற கொலை என்று ஆணவ கொலை என்கிறோம். அந்த ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிறார்கள். நமக்கு கவலையாக இருக்கிறது. திரைத்துறையை இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளின் கைகளில் ஒப்படைத்து விடுமோ இந்த சமூகம்? மதவாத அரசியலையும் சாதியவாத அரசியலையும் நியாயப்படுத்துகிற கும்பலின் கைகளில் இந்த துறை சிக்கிக்கொள்ளுமோ என்கிற கவலை இருந்த சூழலில் விஜய் சுகுமார், சிவா போன்ற தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த திரைத்துறையை நாங்கள் முற்போக்கு சிந்தனை களமாக பயன்படுத்துவோம் என்கிற அந்த ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். இந்த திரைப்படத்தில் நாம் முழுமையாக பார்த்தால்தான் என்ன கதை கருப்பொருளாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். என்றாலும் கூட இந்த தலைப்பே நம்மை வியக்க வைக்கிறது, ஆழ சிந்திக்க வைக்கிறது. அந்த வகையிலே இது வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வைப்பதற்கு தமிழ் சமூகம் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளும் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அண்ணன் லியோனி அவர்களுக்கும், இயக்குனர் விஜய் சுகுமாரன், தம்பி சிவா போன்றவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.